ஹலோ நான் ரியஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோடில் பார்க்கறதுக்கு போய் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே புரியும். என்னமோ ஒரு ரெண்டு எபிசோடு தான். அதோட இந்த சீசன் 2 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. மொத்தமாக கிட்டத்தட்ட 13 எபிசோடு தான் சீசன் 2ல். அதனால் முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்துருங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போகலாமா? இப்போ இந்த எபிசோடில் சைனா சார்பாகவும் தாய்வான் கண்ட்ரி சார்பாகவும் ஜேஜோ ஐலாண்டை கண்காணிக்கிறதுக்காக நிறைய போர்க்கப்பல் ரெடி பண்ணியிருக்காங்க. கூடவே சில பல கண்ட்ரிஸும் சேர்ந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய போர்க்கப்பல்கள் எல்லாமே இப்போ கடலில் காத்துட்டு இருக்குங்க. அப்படியேப்பட்ட கப்பல்களில் வந்து ஒவ்வொரு கில்ட்டை சேர்ந்தவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. நைட் கில்ட்டை சேர்ந்தவனுங்க கும்பலாக நின்றுட்டு இருக்கேன். ஏய், அந்த தீவுலேருந்து எதனா எறும்பு வந்து இந்த இடத்த நோக்கி பறந்து வந்துச்சுன்னா அதை நம்ம கொன்னே ஆகணும்னு. ஆமாம் சார், சொல்கிறது சரிதான். நம்மளுடைய வேலை தானே. இங்கே நம்மளை தாண்டி எந்த ஒரு ஆண்டும் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நம்ம சிட்டிஸை நோக்கி கண்டிப்பாக நான் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுடைய செக்ரட்டரின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஃபேம் கில்ட்ட சேர்ந்தவங்களும் தயாராக இருக்கேன். இன்னொரு பக்கம் லீயும் கத்திட்டு இருக்கான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? எப்போ வேணா பேட்டில் ஆரம்பிக்கலாம். எவ்வளோ வேல்யூபிளான போர் தெரியுமா? நான் திரும்ப கூப்பிட்றேன் வை. அப்புறம் ஃபேடு கில்ட்ட சேர்ந்தவனும் அப்புறம் ஹண்டர்ஸ் கில்ட்ட சேர்ந்தவங்களும் சிட்டிஸ்லேயே காத்துட்டு இருக்காங்க. கூடவே ஒயிட் டேகர் கில்ட்ட சேர்ந்த ஏ ரேங்க்லேருந்து ஏ ரேங்குக்கும் கம்மியாக இருக்கிற கில்ட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே தயாராக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னா ஜேஜோ ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல உள்ள போகுது எல்லாருமே எஸ் ரேங்கை சேர்ந்தவங்க மட்டும்தான். ஒருத்தர் கூட கீழே இருக்க ரேங்கை சேர்ந்தவங்க கிடையாது. அதனால தான் மற்ற ரேங்கை சேர்ந்தவங்கலாம் கடற்கரையிலேருந்து அந்த தீவுலேருந்து எந்த ஒரு விதமான அட்டாக்ஸும் இந்த இடத்துக்கு நோக்கி வந்துச்சுன்னா அது எல்லாமே இவங்க இந்த இதுலேருந்து தடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஜூயியும் கூடவே சாங் ஷியாலும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில பல ரிட்டையர் ஆன ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா கூடி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்காகவே ஒரு 50,000 அவைக்னிங் செய்யப்பட்ட சவுத் கொரியன் ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த சண்டையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்ஸில் அந்த இடத்துல அவங்க கிளம்பும் போது நம்ம பேக்கியன் கிட்ட ஒருத்தனும், ஏங்க நான் தான் கேமராமேனுங்க, நியூஸோடைய ஏஜென்சிலேருந்து என்னை ஸ்பெஷலைஸாக இந்த இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காங்க ஹண்டர் சார்பா. என்னோட ஜாப் வந்து ரியலாக நடக்கிற அந்த எல்லாமே ஆக்ஷன்ஸை ஃபிலிம் பண்ணி எடுத்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பி அதுக்கு மூலியமா மக்களுக்கு இந்த இடத்துல ஹண்டர்ஸ்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கவலைப்படாதீங்க, நானும் ஒரு ஹண்டர் தான் அப்படின்னு அவனுக்கு கையை கொடுக்குறான். பேக்கியனும் என்னால் நம்ப முடியல, கேமராமேன்லாம் நம்ம கூட இது வரைக்கும் நம்ம கூட்டின்னு வந்ததே இல்லை, இது ரொம்பவும் டேஞ்சரஸான மிஷின் ஆச்சு, என்னதான் இவர் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சேர்மனும். பக்கத்துல இருந்த டாங் ஹோவும், மிஸ்டர் கேமராமேன் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹண்டர்ஸ் தான், அதனால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் உங்களை நெருங்காம நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு. அதுக்கு அவனும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஏ ரேங்க் ஹண்டர்ன்றதுனால எனக்கு இன்னமும் ஹண்டருக்கான எல்லா விதமான டெக்னிக்கும் நல்லாவே தெரியும், அதனால என்கிட்ட எந்த விதமான ஆபத்து வந்தாலும் நான் ஈஸியாக தடுக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இப்போதைக்கு இவனை மட்டும் தான் உள்ள அலோ பண்ணிக்கிறாங்க ஏ ரேங்கரா. எனக்கு 2 ப்ரொஃபஷன் இருக்கு பேசிக்கா. நான் ஒரு கேமராமேனும் கூட, எனக்கு ஹண்டர்ஸ்க்கான லைசன்ஸும் இருக்கு. கூடவே இது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது, நான் ஆல்ரெடி ஒரு தடவை டேஞ்சரஸான ஒரு டஞ்சனுக்குள்ள போயிட்டு கேமரா ஷூட் பண்ணியிருக்கேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பா இந்த இடத்துல உதவும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சாலுமே அவனுடைய கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடுங்குது. இதை பார்த்துட்டு நம்ம டாங் ஹோவும் சரி ரொம்ப பதட்டப்படாதீங்க, நல்லாவே கை காட்டி கொடுக்குது. இந்த தடவை உங்களையே வர வச்சதுக்கான காரணம் வந்து இந்த ஹண்டர் அசோசியேஷன் சார்பாக இப்போ ஜேஜோ ஐலாண்டர் லைட் நடக்க போதில்ல, இது ஒன்றும் புதுசு கிடையாது, இதுவும் ஒரு 4வது முறையான முயற்சி தான். இந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த முறை அமைஞ்சிச்சுன்னா அது மக்கள் எல்லாரும் தெரியப்படணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல. பரவாயில்லைங்க, அதுக்கு என்ன, ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேக்கியோன்னு கேட்க, உனக்கு தெரியாதா இதுதான் ஃபர்ஸ்ட்டும் சரி கடைசியும், ஏன்னா ஒரு எஸ் ரேங்க் ரைடை வந்து கண் கூட இப்போதான் சிவிலியன்ஸ் வந்து ப்ராட்காஸ்டிங் மூலியமா பார்க்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு ரொம்பவும். அதனால ஜேஜோ ஐலாண்டை பற்றின பயங்கரமான வதந்திகளை வந்து மக்கள் இடையில வந்து நம்ம அதை மாற்றணும், அதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அப்போனா நம்ம விக்டரி கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஏன் தான் இப்படி எல்லாமே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிக்க, இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம தான் ஹீரோஸ், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடின மட்டும் போதும்டா பேக்கியோ, நீ ஏன்டா இந்த அளவுக்கு பதட்டமா இருக்க, நர்வஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பனுக்காரன்னு சொல்ல, பேங்கியோ தேவையில்லாம நீ பதட்டமாகறன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க பேரு, முதல்ல நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, அங்கே நம்ம பெரிய இவன் மாதிரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் மற்றவங்களை ஹீல் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி இதுதான் கடைசி ரைடுன்ற
போகிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆளுங்க பல பேர் கலந்துக்கும் போது என்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க. கலந்துக்காம வேற என்ன பண்ண சொல்கிறா? டேய் அதுக்காடா உனக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துருந்தேன் சரக தேவலாமல் இப்படி பேசி கலங்க வச்சிடா நீ. சரி விடு ரொம்ப கடுப்பாகாத. அதுக்கப்புறம் சாஹிமோ மிஸ்டர் பேக் நீங்கள் சஞ்சின்வோவை அப்புறமா மீட் பண்ணதுக்கப்புறம் எதனா நடந்துச்சா? அவர் ஏன் இன்னைக்கு நம்ம கூட ரைட்டுக்கு வரல? ஆமாம் நீ ஏமா இதை பற்றி கேட்குறேன்னு கேட்க. அது ரீசன் என்னன்னா ஒரு ரீசனும் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தலைமுறை இன்னொரு பக்கம் புரிஞ்சுது இவருக்கு என்னமோ இவங்க கூட ஓடுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஜெயஜவாலான நோக்கி அவங்களும் போக எல்லாரும் தயாராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோட்டு ரோஜியும் அந்த இடத்துல வந்துட்டான். அப்பனா இதுதான் அந்த ஜேஜோ செட்டியா? பார்க்கவே கம்ப்ளீட்டாக கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க ஆன்ஸ் எல்லாமே இன்னொரு ஆன்ஸால நல்லாவே வேட்டையாடப்பட்டிருக்குன்னு நல்லாவே தெரியுது. எப்படி இதுங்க ப்ரெடேட்டர் மாதிரி மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் தன்னுடைய கம்யூனிகேஷன்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆளுங்கிட்ட சரி உங்களோட மொத்த பவர்ஸையும் வெளிப்படுத்துங்கன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவனுங்க தன்னுடைய மானவ வேவ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஐலாண்டில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹை லெவலான மானவ வேவ்ஸ் எல்லாம் வெளிப்படுறத பார்த்துட்டு பேக்கோ ஷாக் ஆகிறான். ஏய் அங்கே பாருங்க உடனே அந்த இடத்துல மானவ வேவ்ஸ் எல்லாம் அதிகப்படியாக வெளியே வருது. மிஸ்டர் சாயம் டேய் புண்ணாக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ்ரா. அவனுக்கு முன்னாடியே போயிட்டு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் மானவ வேவ்ஸை வெளிப்படுத்துனதுனால புத்துக்குள்ளேருந்து ஈசல் எல்லாம் கலப்பண விட்ட மாதிரி எறும்புங்க படையை பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வருது. இன்னொரு பக்கம் பறந்து வந்துட்டு இருக்க இவங்களோட ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் சாயும் ஃபிளேம் ஃபயர்னு பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண அவன் பண்ண அட்டாக்ல அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா பார்த்தா அது எதுவுமே ஆகல. என்ன இது எதுவுமே ஆகல எப்படி இது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல அதுக்கப்புறம் அதை விடவும் அதிகப்படியா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை திரும்ப பயன்படுத்த அதுக்கப்புறம் தான் அதுங்க பொசுங்குதுங்க. சாயம் மற்றவங்க கிட்ட சொல்றான் என்னடா இதுக்கு முன்னாடி ஆண்ட் எல்லாமே இந்த அளவுக்கு எவால்வ் ஆகுதுனால என்னுடைய பழைய சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுக்கே அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். பட் ஆனால் இப்போ பயங்கரமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கனால நான் இன்னமும் அதிகப்படியாக போராடணும் போல. ஏரன் டஞ்சனையும் என்னால் ஈஸியாக முடிக்கணும் போது பட் ஆனால் என்னுடைய மேஜிக்கை வந்து இந்த இதில் அதிகப்படியாக பயன்படுத்தணும் அவசியம் வருது போல. சரி எதுவாக இருந்தாலும் ஒரு கை பாத்துரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கீழே இறங்க. ஏய் இறங்கதை பார்த்தா எல்லாம் ஓகே தான் போலியே. கரெக்டு தான் வாங்க போவோம். அவன் தர இறங்க அடுத்த நிமிஷமே அந்த இதில் நிறைய மான்சர்ஸ்லாம் இருக்கேன். அவன் பயன்படுத்துகிற அட்டாக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வர பீஸ்டஸ் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்குது. இந்த ஆண்டுக்கு கூட விளையாடி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திரும்ப எப்படா விளையாடுவோம்னு நினைச்சேன் வந்துட்டேன். கண்டிப்பா இந்த முறை என் மனசுல இருக்க அந்த பழியை வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் அவனை யோசிச்சுக்கினே அந்த இடத்துல ஃபைட் பண்ண பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. காய்ஸ் நீங்க எல்லாரும் இப்ப கீழே வரீங்களா? சண்டை போட்டு உள்ள போய் சைக்கை செஞ்சு விட்டு வந்துருவோம் வாங்கன்னு கூப்பிட. இவனோட மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவனுங்களும் பார்க்க அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே இறங்கி போறாங்க. அதை அழிச்சிடுங்க நம்பர் 2க்காக அப்படின்னு இந்த இடத்துல இருந்து கம்யூனிகேஷன் வந்து ஜாப்பனீஸோடைய பிளேடு கில்டஸ் இந்த வைஸ் கேப்டன் தான் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஜாமிங் சிக்னல்ஸும் நாங்க ஆன் பண்றோம் ஆக்டிவேட் பண்றோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண அந்த ஜாமிங் சிக்னல்ஸ் எல்லாமே அந்த வேவ்ஸ் எல்லாமே இப்போ தீவை சுத்தியும் பரவுது. இதனால முக்கியமான விஷயம் என்னன்னா ராணி எறும்பு கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அதுங்க கீழே வேலை செய்யற சிப்பாய்களுக்கும் அதுங்களை பாதுகாக்கிற கார்டியன்ஸுக்கும் எந்த ஒரு சிக்னல்ஸும் போகாது. அது எல்லாம் தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதுனால இதுங்களை ஈஸியா எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம கொல்ல முடியும். இதனாலேயே அதை ஆக்டிவேட் பண்ணதுனால எறும்புகள்லாம் திணற இதை பயன்படுத்தி ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருக்க ஒவ்வொன்றையும் ஈஸியாக போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏவா நம்மளாம் இந்த இடத்துல சுற்றி முற்றி சண்டை போட்டுருக்கோம் தீவை சுற்றி. சரி அந்த சவுத் கொரியன் ஹண்டர்ஸ் எங்கே போவாங்க? வேற எங்க? அவங்கெல்லாம் குயின் கூட போயிட்டு சண்டை போடுறதுக்கு தான் உள்ள அமைச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால முடியுமான்றது தெரியல, பார்க்கலாம். இவங்களோட டீம் வந்து சார்லே டீம், டெல்டா டீம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அது சோய் ஜாங்கியோடைய மேஜிக்கல் ஃபயர் பவர் தானே. அவன் அந்த இடத்துல டனல்ஸ் மூலியமா அந்த ஃபயர் மேஜிக் எல்லாமே வெளிப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பக்கம் பார்க்க இவனுக்கு பின்னாடி பார்த்தா ஐஸ் பவர்லாம் வச்சு அதுங்கள உரைய வச்சுட்டு இருக்கானுங்க. அவன் ஃபயர்னா ஐஸ்ரா. இப்போ அந்த எறும்புகளோட வீட்டுக்குள்ள என்னப்பா இதுக்குள்ளேயே வந்தாச்சு. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு எறும்பும் தென்படலையே, எங்க தான் இருக்கவங்க? இது எல்லாமே நம்மளுடைய எனிமீஸோடைய பிரசன்ஸ். அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இப்போதைக்கு நம்ம ஷீல்டை கிரியேட் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் அட்டாக் பண்ண போறேன். அதனால தயாரா இருங்க. நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் அட்டாக் ஆரம்பிக்க அவனுடைய ஃபயர் பவர்ஸ் எல்லாமே கண்ணு அப்படின்னா அந்த இடத்துல போய் அடிப்படுது செவுத்துங்கடல. என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம மேல அட்டாக் நடக்க போதுற அப்புறமா என்னுடைய அட்டாக்கே அப்படின்னு பேக்கியோன்னு சொல்ல கவலைப்படாத. இது எல்லாமே இந்த லேபிரத்தை நம்ம தான் பாதிக்க போகுது. நம்ம ரேண்டமா எதுலயோ போய் மாட்டிக்கிறத விட நமக்கு சரியான பாதையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை பயன்படுத்துறேன். என்னுடைய ஃபயர் பால்ஸ் வந்து அதை காட்டி கொடுக்கும் பாக்குறியா அப்படின்னு சொல்லவும் இவன் பண்ண அட்டாக்ஸ்ல ஒரே ஒரு குகை மட்டும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம கரெக்டா இருக்கு. இதுல இருந்தே அவன் கண்டுபிடிச்சிடான். இதுதான்டா அந்த எறும்புகளோட இடத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்க போகுது. ஏன்னா இதுதான் டீப் டனலா இருக்கிறதுனால எந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் இது மேல நடக்கல. நடந்தாலுமே இதை மூடிட்டு இருக்கணும்ல என்னத்துக்கு. என்னது இதுக்குள்ளியா? உன்னால கண்டிப்பா சொல்ல முடியுமா? இவன் சொல்றதை பார்த்தா நமக்கு கண்டிப்பா ரெஸ்கியூ டீம் தேவைப்படும் போலியே இந்த இடத்துல அப்படின்னு பேக்கியோன்னு சொல்ல சாயும் சரி வாங்க கிளம்புவோம் சொல்றதுக்கு அப்புறம் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் தன்னுடைய
டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ரன்னிங்கை முடிச்சு 10 கிலோமீட்டர் பண்ணிட்டான். அவன் ஒரு பக்கம் பார்க்கில் பார்த்துட்டு இருக்கான். அடடா என்ன இது, எப்பவுமே இந்த இடத்துல ஆளுங்க அதிகமா இருப்பாங்க, பட் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இல்லாததுக்கான காரணம் வந்து எல்லா மக்களும் ஜேஜோ ஐலாண்டோடைய ரைடுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க போல. அந்த ப்ராட்காஸ்ட் வேற லைவ் டெலிகாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க டிவில. அதை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க வீட்டுல. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியன் அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் ஏசுறாங்க கான்டெஸ்ட். இவங்க 2 பேருமே சேர்த்து அந்த ரைட்ல வந்து டவுட்டே வேணாம், பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. நான் எதுக்காக அந்த ப்ராட்காஸ்ட்டை பார்க்கணும், நான் எனக்கு தேவையில்லாத நான் பார்த்து என்ன பண்ண போறேன், எப்படி இருந்தாலுமே அவங்களுடைய ரைடு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியதான் போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு தன்னம்பிக்கையில தான் அந்த மாதிரி சொல்றாங்க அவங்கள. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அவங்க போனதை பார்த்தா அந்த இடத்துல நிறைய மான்சர்ஸ் எல்லாம் வந்ததுனால அதுங்களை அழிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இந்த இடத்துல நிறைய ஆண்ட் இருக்குது, அப்பனா இதுக்குள்ளதான் ராணியோட அறை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ராணிக்கு ராயல் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே இதுங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் சாயும் நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஆண்டோடைய எவல்யூஷன் காட்டிலும் இப்போ இதுங்க பயங்கரமா மாறிட்டு இருக்குங்க. ஈவன் இதுங்களுடைய ரக்கம் வளர்ந்தாலுமே இதுங்களோட கண்களும் மாறிட்டு இருக்கு. அதுங்க என்னன்னா இருட்டிலையும் தெளிவா பார்க்கக்கூடிய கண்கள் இப்போ ரொம்பவே பரிணாம வளர்ச்சி அவனுக்கு அடைஞ்சிட்டு இருக்கு. இதனால இந்த ராயல் கார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இவங்களை பாதுகாக்கிற வேலையை பார்க்கும். இதனால இருட்டில் இருந்ததுங்க எல்லாமே என்னுடைய ஃபயர் பவரை பார்த்த உடனே இதுல ஈர்க்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு செத்து போயிடுச்சுங்க. பியாங்கியோவும் கண்டிப்பா கியூன் வந்து இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க, நம்ம உள்ளதான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போய் இது பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த இதுவும் கிளம்பலாம் பார்க்க. இன்னொரு பக்கம் இந்த கேமராமேனும் அடடா இப்போ கரெக்டா இருக்கும், ரொம்பவும் இருட்டா இருக்கு இந்த இடம், இந்த இதுல இருந்து ரெக்கார்டிங் ஆரம்பிச்சோன்னா எடிட்டிங் குரூப்புக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்துல இருந்து போகும்போது லம்ப ஆளு வந்து ஃபயர் பவரை பயன்படுத்தி அவங்களுக்கு வழி காமிக்க. அடடா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவே பார்த்தா மொத்த எறும்பு முட்டைகளும் அந்த இடத்துல தான் இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு இடம். அடடா எல்லா படையுமே இந்த இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா இதுதான் ராணியோட சேம்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது முதல்ல எந்த இடத்துல இருக்குன்ற நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை பாதுகாக்கிறதுக்காக அது இதெல்லாம் எங்கே இருக்கணும், என்னோட ஃபயரை நான் பயன்படுத்தினா இதுங்களை கோனடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் யோசிக்க. சாயமும் வெயிட் பண்ணுங்க, அங்க பாருங்க இந்த முட்டைகளுக்கு நடுவுல அந்த இடத்துல ஏதோ ஒரு முட்டை மட்டும் பெருசா இருக்கு, அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வினோதமா பெருசா வந்திருக்குன்னா கண்டிப்பா அது பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா அது ரொம்ப பெருசா இருக்கு, நான் இது வரைக்கும் எவ்வளவு பெருசா நடந்து பார்த்ததே இல்லையே, ஒருவேளை அது ஒரு ராயல் கார்டா இருக்கணுமோ இந்த இடத்துல. பேக்கியனும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதுங்க எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கொன்ன ராயல் கார்ட்ஸ் மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அதை கண்டுக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ராணியை கொல்லணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். பேக்கியன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்ன இருந்தாலும் எங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல பேங்கியோ தான். அவனோட ஈலிங்கை பயன்படுத்தி எங்களால எவ்வளவு நேரம் வேணாலும் தாக்கு பிடிக்க முடியும், அதனால அவனுக்கு எதுவும் ஆகாம நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த பெருசா இருக்க மூட்டையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த சேர்ல டீமை சேர்ந்தவங்களும் நீ ரொம்ப ஹார்டா இருக்கடா பார்க்கவே, ஹார்டா இருக்கணா ரத்த கலரியா வந்துட்டு இருக்கேன், ஏன்டி இப்படி உயிர் எடுக்கிறேன், அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் இந்த இதுல கிட்டத்தட்ட 30க்கும் மேல தோணுட்டு தெரியுமா, ஆனா என் உடம்புல பத்தி எந்த விதமான ரத்த கரை இருக்கானு, நீ மட்டும் ஏன்டா இப்படி காட்டு மரியாதைத்தனமா இருக்க பார்க்கவே, சொல்லுவாடே சொல்லுங்க, உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் அறுக்காய்க்க கூடாது, டீசெண்டா உன் வேலையை முடிக்கணும்னு மட்டும் நீ பார்த்துட்டு இருக்க. அப்படி நீ பார்த்துட்டு இருக்கும்போது எறும்புக படையும் வரேன், சரி வாங்க வாங்க நமக்கான வேலையால் வந்துடுச்சு, என்னமோ நிறைய எறும்பு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்க அடுத்த நிமிஷமா பார்த்தா அவளோட தலையே இல்லாத இடத்துல என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வரானுங்க. அந்த பொண்ணோட பாடி அப்படியே கீழே விழ, யாரோ இங்க பக்கத்துல இருக்காங்க உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம தலைவன் என்ட்ரி தான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்களுடைய ஆளுங்களே அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு பக்கம் அது கூட போராட்டத்துக்காக பார்க்க அடுத்த நிமிஷம் இவனுடைய தலையும் காலி ஆயிடுது. அவன் அதோடய அப்படியே கீழே விழ, இன்னொரு பக்கம் இந்த கண்ணாடிக்காரனும் யாரும் இந்த வேலையை பார்த்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் எடுத்து அவனை அட்டாக் பண்ணலாம் பார்க்க. ஆனா பார்த்தா அவனுடைய தலையுமே அடுத்த நிமிஷமே துண்டா போகுது. அதோட அந்த இடத்துல அவனுக்கு 3 பேருமே காலி. அதுக்கப்புறம் இப்ப டனலுக்குள்ள வந்து டாங் ஹோவும் அடடா இதெல்லாம் ராயல் கார்ட்ஸ், இதுங்க இங்க இருக்கிறத பார்த்தா குவீன் கண்டிப்பா இங்க தான் பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன இது நமக்கே டப்பு கொடுனா கண்டிப்பா இதுங்களுடைய லெவல் வந்து எஸ்ராங்கா இருக்குமோ, என்னதான் இருந்தாலும் இதுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, வாங்க இதுங்களை அழிச்சு ஆகணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவனுங்களும் போராட அவன் தடுக்கிறது மட்டும் இல்லாம சாகியம் வந்து தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி அந்த இடத்துல அதை போட்டு தள்ளுறாங்க ஈஸியா. அவங்களுடைய அட்டாக்லாம் அந்த இடத்துல பிரமாதமா இருக்கு. அனிமேஷன்ல பார்க்கும்போது வெறிதனமா இருக்குன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. ரொம்ப ஹார்டா இருக்கு, இருந்தாலும் ஈஸி தான். இதெல்லாம் ராயல் கார்ட்ஸா, ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ரெகுலர் ஆன்ஸை காட்டிலும். நான் எதிர்பார்த்ததோட இவரோட சக்தி வந்து எனக்கே டஃப் கொடுக்கணும் போது அப்போ இதுங்களெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, இன்னும் எத்தனை இருக்கும் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். பியாங்கியோவும் கவலைப்படாதீங்க, நான் தான் உங்களுக்கு பேக்கப்புக்காக இங்க இடத்துல இருக்கேன்ல. பேகியோவும் ஆமா இவரு கூட இருக்காரு அவ்வளவுதான், நீ உன சண்டை போட போறது கிடையாதுல, அப்ப எதுக்கடா வெட்டி பேச்சு நான் உனக்கு கேட்க, யாரா சொன்னா நானும் இந்த இடத்துல அடிப்படான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல ஒரு ஆண்ட ஒண்ணு இப்ப பேசுற பேக்கியோன், நான் இந்த இடத்துல பாத்தியா உன்னை கொன்னுட்டேன் நீயும் கேரிய சரிப்பா டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க சமாதானமா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்தப்ப இந்த மாதிரியான ஆண்ட் எல்லாம் நம்ம சமாளிச்சிருக்கோம், ஆனா பட்
பட் இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ராயல் கார்ட்ஸ்லாம் ரொம்பவும் ஜெனரேஷன் மாறி போயிட்டு இருக்கு. அப்போனா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சேர்ந்த ஆண்ட் எல்லாமே வெளியே போயிருக்குங்க. ராயல் கார்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல ராணிக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. நம்ம என்னதான் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலியேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்டா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க போது நான் என்னுடைய ஸ்பெல்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்கியோவும் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி பவர்ஸ் எல்லாத்தையுமே ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுறான். அதாவது அதிகப்படுத்துறான். முன்னே இருந்த பவர் காட்டில அவங்களுக்கு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி இது. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறைய எஸ்ராங்கல் லெவலுக்கு டஃப் கொடுக்குற ஆண்ட் எல்லாம் இருக்கேன். இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட 10க்கு மேல தனியால அந்த ஆண்ட்ஸை கொல்லணும். அதனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற, கவலைப்படாதீங்க சொல்ல. உண்மையிலே நீ கிரேசியான ஹீலர் தான்டா பேங்கியோ. நான் எதிர்பார்த்ததை காட்டில நீ இந்த இடத்துக்கு வந்தது நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. நீ இதே இடத்துல பின்னாடி இருந்து மட்டும் வாட்ச் பண்ண, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல. அதுக்கப்புறம் டெல்டா டீமை சேர்ந்தவனுங்க அந்த இடத்துல சுத்திரம் முத்திரம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்ன இது, எந்த விதமான ரிப்போர்ட்டும் நம்மளுடைய சேர்ல டீம் கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கல, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல போயிட்டு அவனுங்க இருந்த இடத்த நோக்கி போக சிக்னல்ஸ் வந்த இடத்துல இருந்து பார்த்தா நாங்க இந்த இடத்துல வந்துட்டோம். நம்ம இந்த இடத்துல சண்டை நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய ஆண்ட் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கு. ஹே அங்க பாருங்க, யாரோட கண்ணாடி அது? பொஜிஷிமாவோட கண்ணாடிடா. எப்படி அந்த இடத்துக்கு போயிருக்கு, உடஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னதான் இருக்கு இவனுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாஸ்க் போட்டு இருந்தவனும் திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். டே உனக்கு என்னடா ஆச்சுக்கே? ஒன்னும் இல்ல, ஏதோ மோசமான ஸ்மெல் எனக்கு உணர்ந்ததுனால எனக்கு ரொம்ப வாமிட் வருது. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்ல நான் மோந்து பார்த்தது இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்மெல் வர திசையில இருந்து ஏதோ ஒரு அட்டாக் இவங்களை நோக்கி வர. இவன் இதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஐஸ் பவரை பயன்படுத்தி அதை அட்டாக் பண்ண. அவனுடைய அட்டாக் பவர்லாம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப தூரத்துக்கு ஐஸ் பவரை பயன்படுத்த, பட் ஆனா அது கிட்ட வந்து இவனையும் அதோட கொன்னுடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன் இப்ப டனலுக்குள்ள திரும்பி இவங்களை காமிக்க இவங்க பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய ஆண்ட் எல்லாமே தோக்கடிச்சிருக்காங்க. ஏன்பா இது கூட அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை போலியே, நம்மளே ஈஸியா முடிச்சிட்டோம். பேக்கியனும் நம்ம உண்மையிலேயே பியாங்கியோக்கு தான் பேசிக்கா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவனுடைய பவர்ஸ் தான் நமக்கு ஸ்டாமினாவை கொடுத்துட்டு இருக்கு. இந்த அளவு நமக்கு இன்னும் கம்மியான டைம் இருக்கு. அதுக்குள்ள இன்னமும் நிறைய ஆண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சீக்கிரமா அந்த கியூனை முடிக்கணும்னு சொல்லிட்டு சாஹிமும் சொல்ல. பேக்கியனும் சரி வாங்க போய் தேடுவோம் சொல்ல. அதுக்கப்புறம் அவனுங்க சர்ச் பண்றதுல அந்த கியூன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருங்க. அது அந்த பெருசா இருக்கு. ஏய் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ராணியா இருக்கணும். அது பின்னாடி இருக்கு. அதை சுத்தி நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய பெருசா ராயல் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம முடிச்சா மட்டும்தான் அந்த ராணியை நெருங்க முடியும். ஃபேல்ம் கில்டோடைய மாஸ்டரும் மிஸ் சாய் நாங்க இதை பாத்துக்கிறோம், நீங்க அந்த கார்ட்ஸை போய் பாத்துக்கோங்க. இது குவீனை நானே தனியா சமாளிக்கிறேன்னு சொல்ல. சரி ஓகே உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் சாய் வந்து அவனுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா திணற. இன்னொரு பக்கம் லிம்மு அவனுடைய அட்டாக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதோடைய மண்டலியே வில்லுகளை இறக்க. என்ன பக்கம் பேக்கின் வந்து தன்னுடைய ட்ரூ ஃபார்முக்கு மாறிடுறான். அவனுடைய ஃபார்மை பார்க்கவே பயங்கரமா இருக்கு, அட்டகாசமா. அவனுடைய ஃபார்மை வச்சு அவனை அட்டாக் பண்ண தரமா இருக்கு அந்த அட்டாக்ஸ் எல்லாமே. சாஹிம் இதை பார்த்துட்டு ஏன்பா இதுதான் அப்பனா மிஸ்டர் பேக்கியனுடைய பீஸ்ட் ஃபார்மா? தலைவன் வெறிதனமா கத்திட்டு இருக்கான் அந்த இடத்துல. டாங் ஹோக்கும் இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், சாஹிம் உங்களுடைய வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் தன்னோட ஸ்வாடை பயன்படுத்தி சாஹிமோ தரையில குத்த அந்த ராயல் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய நோக்கி வர வைக்கிறாங்க. இந்த ஒரு அட்ராக்ஷனை பயன்படுத்தி அந்த குவீனை வந்து இவன் தடுக்கிறதுக்காக போக அவனுடைய அட்டாக் வந்து அந்த குவீனு எவ்வளவு முயற்சி பண்ணது அதாலேயும் முடியல. இன்னொரு பக்கம் கேமராமேனும் டேய் எப்போதாண்டா உண்மையான ஃபைட் ஆரம்பிக்க போகுது மைக்ல இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கிட்ட. யோ கேமராமேனு நீ அங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறது எல்லாமே இந்த இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுனால கிட்டத்தட்ட பாக்குற வியூவர்ஸோட ஷிப்பு வந்து 80% அதிகமாயிடுச்சியா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிட்ட போய் எடுக்குதுன்னா எடு, அந்த ஆங்கிள் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி முன்னைக்கு போய் வீடியோ எடுறான்னு சொல்ல. என்னது இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் போலான்னு பார்க்க பின்னாடி இந்த பேங்கியோவும் கேமராமேன் என்ன பண்றீங்க, இது எஸ்ராங் டஞ்சனுடைய பாஸை இப்போ கவனிக்கிறதுக்கான நேரம். எந்த டைம் நீங்க க்ளோஸ்ல போனீங்களா உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு தான் சொல்றான்னு சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் அப்ல போய் எடுக்கிறீங்க, இது ரொம்ப தப்பு, இந்த இடத்துல இருந்து எடுங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், அதனால பொறுமையா எடுங்கன்னு சொல்ல. அப்படியா ஓகே, இந்த ஈரல் கூட இப்படியாப்பட்ட தன்னம்பிக்கையா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவரு சும்மா சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்காரு, ஆனா பேசுறதுல பயங்கரமா பேசுறாரு இருப்பான் அப்படி நான் ஒரு பக்கம் மனசுக்குள்ள யோசிக்கேன். இன்னொரு பக்கம் சிட்டிஸ்குள்ள வீட்டுல இருக்க மக்கள் எல்லாருமே டிவில நடக்கிற அந்த விஷயத்த பாக்குறதுக்காக மும்மரமா இருக்காங்க. வயசான பாட்டி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, வாங்க அந்த இதுல அண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப போராட்டு இருக்காங்களா, அவங்க எப்படிதான் பண்றாங்கன்னு நம்ம போய் பாப்போம்னு சொல்ல. போ வேலை வட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அவரும் பாத்துட்டு இருக்கேன். அவர் வரலன்னா என்ன நானாச்சு இதை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க பாவம் பசங்க எந்த அளவுக்கு போராடுறானுங்க, இதெல்லாம் நமக்காக தானே, யாருன்னா புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு சொல்ல. இந்த பக்கம் அக்கம் பார்க்க இருக்கவங்களாம் கத்திட்டு இருக்காங்க, ஏ பேக்கியோ நீங்க போட்டு தாக்கியா அந்த குவீனை நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. என்னோட பக்கம் இன்னமும் நிறைய மக்கள் வந்து இந்த டெலிகாஸ்ட பாத்துட்டு இருக்காங்க, விக்டோரியா யாரு பக்கம் இருக்க போகுதுன்னு. கிட்டத்தட்ட இவங்களோட பக்கம் தான் ஜெயிக்கிற நிலைமையில எல்லாரும் இருக்கிறதுனால இப்ப அந்த வெளியே போர் அடிக்குதுன்னு சொன்ன அந்த வயசானவரும் இது முன்னாடி கிட்டத்தட்ட 3 முறை போயிருக்கானுங்கம்மா, 3 முறை போய் தோத்துட்டானுங்க. சரி இந்த 4வது முறையாச்சும் ஜெயிப்பானுங்களான்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க
அதுக்கப்புறம் அந்த டெலிகாஸ்டை எடிட் பண்ணி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கவனுங்களும் சார் இங்க பாருங்க வியூயர்ஷிப்போடைய ரேட்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட 85% இப்போ அதிகமாயிடுச்சு. இது நல்ல ரெக்கார்டு. இது நம்ம வாழ்நாள் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இது மட்டும் இல்லாம சவுத் கொரியன்ஸ் மட்டும் இந்த எஸ்ராங் கேட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்களாம். கண்டிப்பா கரண்ட்ல இப்போ யுனைடெட் ஸ்டேட் அப்புறம் சைனா ரஷ்யா அண்ட் பிரான்ஸ் இந்த எஸ்ராங் கேட் எல்லாம் கிளியர் பண்ற லிஸ்ட்ல சவுத் கொரியாவை சேர்ந்துரும். இது நல்ல விஷயம் தானே சொல்ல. அதுக்கப்புறம் திரும்ப சண்டை காமிக்க அந்த ராணி கூட டாங்ஹூவும் சண்டை போட்டுட்டு இருக்க கூட பேக்கியோனும் போயிட்டு ஃபைட் பண்ண அட்டாக்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குல்ல, அது திடீர்னு தன்னுடைய விஷத்தை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு பரப்ப அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல அப்படியே கான்சியஸ்னஸ் இழக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைமை பேங்கியவும் தன்னுடைய ஹீலிங் பவர் பயன்படுத்தி அவங்க 2 பேருக்கும் ஹீல் பண்ண சீக்கிரம் போங்கடா அதுக்கு தலைக்கு குறி வேங்கடான்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் அந்த ராணி வந்து திரும்பி அட்டாக் பண்ண ஷீல்டை வச்சு தடுக்கிறான். ஆஹா இப்ப எங்க கூட ஹீலர் இருக்கிறதுனால இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா இன்னத்துக்கு நாங்கள் தவிச்சிட்டு இருந்திருப்போம். மிஸ்டர் சாயும் டேய் பின்னாடி வாங்கடா நான் என்னுடைய அட்டாக்கை பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி அதுக்கு எரிச்சு விட அது இன்னொரு பக்கம் கத்திட்டு இருக்கு. அவன் அட்டாக் பயங்கர லெவலா இருக்கும் பெருசா. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு பேக்கியனும் சீக்கிரம் அந்த குயினை முடிங்க இதோடைய கதை இப்ப முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் இந்த டைம் அட்டாக் பண்ணணும் கண்டிப்பா அதோட சோழியை முடிச்சு விட்டுலாம் சொல்ல விக்டோரியங்களுடைய பக்கம்ன்ற நிலையில ரெடியா இருக்காங்க. அதுவும் தோத்து போற நிலைமையில திடீர்னு பார்த்தா பயங்கரமான சவுண்ட் கொடுத்து அதுவும் கத்துது. ஹெல்ப்புக்கு ஆள் கேக்குது. இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. எதுக்காக இது கத்திட்டு இருக்கு இது எனக்கு நல்லாவே தெரியும். சாவா கண்டு எப்படி பயப்படுதோ ஃபீலிங் எனக்கு நல்லாவே கொடுக்குது. இதை யாரையோ கூப்பிட்டு இருக்குன்னு சொல்ல மிஸ்டர் கோட்டோ அந்த ஆண்ட் எல்லாம் இப்ப டனல் நோக்கி போட்டுட்டு இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம் நீங்க போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விடுங்கன்னு சொல்ல என்ன சொல்றீங்க ஜாமிங் சிக்னல்ஸ் எல்லாமே இப்போ ஒர்க் ஆகல பெருசா என்னமோ உள்ள நடந்திருக்குன்னு சொல்ல இவன் ஒரு பக்கம் வெளியே வந்து என்னடா நடந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஜாஹிம் வந்து சும்மா இல்லாம அதுக்கப்புறம் அந்த ராணி எறும்பிய கொன்னுறா. ஏய் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா எப்பா அடியோ எல்லாம் முடிஞ்சிச்சா நம்ம தான்ப்பா 7வது டீமே இப்போதைக்கு இந்த என்ஸ்ராங் கேட்டை வந்து கிளியர் பண்ணதுலன்னு சொல்லிட்டு லிம்மும் சந்தோஷத்துல இருக்க. ஒரு நிமிஷம் சம்திங் என்னமோ எனக்கு பேட் ஃபீலிங் தோணுது. சரி வாங்க வாங்க அந்த ராணி ஆண்டை நம்ம இந்த இடத்துல கொன்னதுனால வெளியே போயிட்டு இவங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்துவோம் அப்படின்னு டாங் ஹூவும் கேட்க இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகே இன்னமும் டைம் இருக்கு அசோசியேஷனுக்கு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இன்னமும் நிறைய டீட்டெயிலை கேதர் பண்ணிட்டு சொல்லணும் அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது செத்துடுச்சான்றது. அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க என்ன இது நான் காசு பண்ணி வச்சிருந்த அந்த என்ட்ரன்ஸை வந்து பிரேக் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவன் மேல செட் பண்ணி வச்சிருந்த அந்த பேரியர் எல்லாத்தையுமே அந்த ஷீல்டை உடைச்சிட்டு டனலை நோக்கி எல்லா ஆண்டி இப்போ உள்ள குதிக்க ஆரம்பிக்குதுங்க. யார் அதை அழிச்சிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அடுத்த நிமிஷமே இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரசன்ஸ் உள்ள தோணுது. பார்த்தா தலைவன் தான் உள்ள வந்துட்டு இருக்கான். வேகியனும் என்னால எந்த சென்ஸையும் இவன் கிட்ட இருந்து உணர முடியல இவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். வந்த உடனே அந்த ஆண்ட் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கு. எப்படி எப்படி இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு இதுவும் ஃபீல் எங்களுக்கு தோணல. இவன் ஒரு சிங்கிள் பீஸ்டா இருந்தாலுமே இவனுக்குள்ள பயங்கரமான சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்கேன். அவன் ரிலீஸ் பண்ண சென்ஸ் பண்ணதுனால நம்ம சாகியமால முடியல. இது பேட் ஃபீலிங் எனக்கு உணர்த்துது. அதுக்கப்புறம் பயங்கரமா நடந்து வந்துட்டு இருக்கேன். என்னெல்லாமோ முடியல இது ஆர்டினரியான பீஸ்டே கிடையாது சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. எப்படி இது எந்த ஒரு காலடி சவுண்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொருத்தரையும் கலந்து போறதுல டாங்கு இன்னொரு பக்கம் ஆழ்ந்து போயிடறான். என்னமோ என்னுடைய சாவு என் பக்கத்துல பந்து போற மாதிரி இருக்கு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா அந்த திந்து போயிட்டு தன்னுடைய ராணி திரும்பி இறந்ததை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. என்ன இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்ல பார்த்துட்டு இருக்கு. அது கடுப்புல இன்னொரு பக்கம் எப்படா நீங்க இவங்களை கொண்டு இருக்கலாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். கேமராமேன் இன்னொரு பக்கம் ஆழ்ந்து போக எல்லாராலையும் நிக்க முடியல. அப்படியே கீழே மண்டி போடுறானுங்க. அதுவும் கடுப்புல இந்த வேலையை யாரு பண்ணதுன்னு பார்க்க இப்ப சாகியம் பண்ணதுன்னு உணர்ந்த அடுத்த நிமிஷமே அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கைய வச்சு தூக்கி விசிறடிக்கும் பாருங்க. அவ தூரத்துல அப்படியே போய் விழா. அவளுக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமா இன்ஜூர் ஆயிருக்கேன். சாகியம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தலைமை கத்து அவங்கிட்ட இன்னொரு பக்கம் வந்து அவனோட ஷீல்டை உடைக்கிறது மட்டும் இல்லாம அவனுடைய கையை வந்து பிச்சு எடுக்குது. கூடவே 2 கையும் பிச்சு அடிக்க பேக்கியன் ஒரு பக்கம் அடிக்கலான்னு போக அது பேகியன் அசால்ட்டா தூக்கி போடுது. மிஸ்டர் சாய் இன்னொரு பக்கம் அவனுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தலாம் பார்க்க அவனுக்கு இன்னொரு பக்கம் அட்டாக் நடக்க அவன் அப்படியே கான்சியஸ்னஸ் இழக்கிறான். இன்னொரு பக்கம் லிம்மு வந்து தன்னுடைய ஆரோவை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அது எல்லாமே அந்த அசால்ட்டா தடுத்துட்டு இவனை கிட்ட வந்து ஒரு ஸ்வைட் அடிக்குது. இதுவும் அவங்களை அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க அடுத்த நிமிஷமே பின்னாடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படியோ ரெக்கவர் ஆகிட்டு நம்ம டாங்கு தான் அந்த இடத்துல வந்து திரும்ப அதுக்கு ஒரு அடி கொடுக்க அது பின்னாடி போயிடுது. என்னடா என்னோட கை போயிடுச்சுன்னா உன்னை அட்டாக் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? எனக்கு பேக் ஒன்று இருக்காண்டா என் சைடு அதனால உன்னை எத்தனை முறை செத்து வேணாலும் அடி பண்ணான்னு சொல்ல பார்த்தா அவனுடைய ஹீலிங் பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு.
பேங்கியன் வந்து தன்னுடைய பவர்ஃபுல்லுமா அவனுக்கு ஹீல் பண்ணியிருக்கான். கூடவே எல்லாருக்கும் ஹீல் பண்ண தன்னால முடிஞ்ச அளவுக்கு டாங்குவும் ஃபைட் பண்ண அது காலை பிடிச்சி இவனை தூக்கி விசிறடி இது துணி துவைக்கிற மாதிரி அவன் பக்கம் கான்ஷியஸ்னஸ் இழக்க திரும்பியும் பேங்கியன் வந்து தன்னுடைய ஹீலிங் பவரை பயன்படுத்த இந்த ஆண்டு மான்ஸ்டரும் அதை பார்த்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீ தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஆஹா என்னுடைய பவர் அதை கண்டுபிடிச்சிச்சு, என்னாலதான் இவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப ரெக்கவர் ஆகன்றதை கண்டுபிடிச்சதுனால என் கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பேக்கியனோ பியாங்கியோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு தன்னோட கையை பத்தி உடம்புலயே ஓட்டையை போட்டுது. பேங்கியோ உன்னை கொண்டுடுச்சான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேக்கியோன் அதிர்ச்சியில இருக்கான். அவனும் சாகுறதுக்கு முன்னாடி பேக்கியோன் இந்த இடத்த விட்டு ஓடிடு, எல்லாருமே இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கடைசியா சொல்ல இதை கேட்டு அவன் அதிர்ச்சியில அவனை பார்த்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அந்த பீஸ்ட் அடுத்த நிமிஷம் அவன் தலையை பிடிச்சி சாப்பிட்டுடுது. எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆடுறானுங்க. கடுப்புல பேக்கியோன் அந்த ஓடி போயிட்டு அதை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அது கழுத்து பிடிச்சி இவனை நார்மல் ஃபார்முக்கே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பீஸ்டும் திடீர்னு பேக்கியோன் ஓடு இந்த இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி பேசுறதை கேட்ட உடனே பேக்கியோன் ஒன்று அதிர்ச்சி ஆகுது. எப்படி இந்த பீஸ்டுக்கு பேக்கியோனோட வாய்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த பீஸ்டும் நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இந்த பீஸ்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆளை வந்து கடிச்சு சாப்பிடுதோ அதை அப்படியே கன்சியூம் பண்ணிடுது, நீங்க என்னுடைய ராணியை கொன்னுட்டீங்க, அதனால உங்க சைட்ல இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸையும் நான் கொன்னுட்டேன், மிச்சம் நீங்க தான் இருக்கீங்க, அதனால உங்களுடைய கிங் யாரு. பேக்கியோனும் எங்களோட கிங்கான்னு சொல்லிட்டு பார்க்க அதுக்கப்புறம் வெளியில இருந்து ஒரு பிரசன்ஸ் அதுவும் உணர்ந்து அப்போ அந்த கிங் வெளியே தான் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே அது டக்குன்னு கிளம்ப வெளியே வா, வெளியே வந்து கோட்டோ ராஜி தானே இருக்கான், அப்பனா அவனை தான் கிங்குன்னு தான் இது. அடடா எங்க நிலைமை அவ்வளவுதான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா டனலுக்குள்ள மிச்ச எறும்புங்க எல்லாமே இப்ப கீழே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப கோட்டோ ராஜியோட டீமை காமிக்க சார் நம்ம ஆல்பா டீம்ல இருந்து சார்லி டீமோ கூடவே டெல்டா டீமுக்கும் கம்யூனிகேஷன் பண்ண அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் வெளிப்படல. அப்போ ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்து அவங்கள கொண்டு இருக்கணும். பிராவா டீம் நீ அந்த இடத்துல இருக்கீங்க தானே சார், நாங்க இன்னமும் உயிரோட தான் இருக்கோம், நாங்களும் சார்லிக்கும் டெல்டாக்கும் கால் பண்ண அவங்க எதுவுமே ரிப்ளையே தரல அப்படின்னு நாங்க போய் அதை செக் பண்றோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கோட்டோ ராஜியும் நம்ம போகும்போதே அவன் வேற யாருக்கிட்டயோ கம்யூனிகேட் பண்றான். ஹலோ மிஸ்டர் மாட்சுமோட்டோ அப்படின்னு பேச அடுத்த நிமிஷமே வந்து இன்னொரு பக்கம் சைனீஸோடைய போர் கப்பலில் இருக்கிற கேப்டன்ஸும் கூடவே இன்னொரு சோல்ஜரும் சார் கண்டிப்பா சவுத் கொரியன்ஸால இது நடக்க முடியுமா தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல நேஷனல் ஆண்டர்ஸ்லாம் இருக்கிறதுக்காக கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா கோட்டோ ராஜி இருந்த வரைக்கும் கண்டிப்பா இந்த டஞ்சனை கிளியர் பண்றவங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியா சார்? கண்டிப்பா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த ரைடு வந்து சிறப்பா இந்த தடவை முடியதான் போகுது, அது என்னால கொஞ்சமாச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு பார்க்க அதுக்கப்புறம் இப்போ கோட்டோ ராஜி காமிக்க அவன் வந்து அதிர்ச்சியில இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனுடைய நண்பர்கள்லாம் பயங்கரமான நிலைமையில செத்து கிடக்குறானுங்க. அப்ப அந்த லைன்ல வந்து வரும் என்னடா ஆச்சு ஷாக்கா இருக்கேன். ஒன்னும் இல்லை சார், சில ஹண்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வீக்கா இருந்தனால செத்து போயிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ஆனா இருந்தாலும் எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இன்னமும் மொத்த பேரும் முடிக்கல. அப்பனா அந்த சவுத் கொரியன் ஹண்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவா சேர்மன் அவங்க இப்ப குவீனோட டனல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லாம இந்த மூமெண்ட்ல திடீர்னு ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் ஜாம் ஆகி கட்டாந்தனால மொத்த எறும்பு படையை இப்போ டனல்ஸ் நோக்கி தான் போயிருக்கு. அப்ப அந்த சேர்மனும் சரி சவுத் கொரியன் ஹண்டர்ஸ் எல்லாருமே திரும்ப உயிரோட வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன், சர்வைவல் சான்ஸ் எவ்வளவு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டீம்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பையன் இருந்ததுன்னா பிரச்சனை இருந்திருக்காது, உயிரோட வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. பட் ஆனா இப்ப இந்த டீம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் 0% சொல்ல. அப்படியா? பிரச்சனையே இல்லை கோட்டோ ராஜி, எத்தனை அட்டம்ப்ட் வேணா நடக்கட்டும், நேஷனல் லெவல் ஹண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோல் என்னன்னா நீங்க அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்றதுக்காக போனதுன்னு பேர்ல அந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவை, அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல், அதை வந்து அச்சீவ் பண்ணியாச்சு, அதனால இப்போதைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு. ஓகே சார் நல்லா புரிஞ்சது, வாங்கப்பா இந்த இடத்துல கிளம்புவான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் இவங்க நோக்கி ஒரு அட்டாக் நடக்க அவன் உன்னோட பக்கம் தடுத்துடுறான். பட் ஆனா கூட இருந்த பொண்ணோட தலை வந்து காணணும். இசிட்டா எங்க போயிடுச்சு? கோட்டோ ராஜியும் டே இது ஒன்னும் ஆர்டினரியான ஆண்ட் கிடையாது, நீ இந்த இடத்துல இருந்து மினரோ அண்ட் பிராவோ டீம் கூட போயிட்டு ஜாயின் பண்ணு, சீக்கிரம் இந்த இடத்துல போன்னு சொல்ல. ஆனா சார் உங்களை இந்த இடத்த விட்டு தனியா போறனே, பரவாயில்லடா எனக்கு என்ன ஆனாலும் சரி போயிட்டு நீ எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணு. அடுத்த நிமிஷமே தன்னோட பிரசன்ஸை வெளிப்படுத்த அந்த பீஸ்டும் இவங்க கிட்ட வந்து ஓ அப்பனா நீ தான் அந்த கிங்கான்னு கேக்குது, இது வரைக்கும் இந்த ஆண்ட் இந்த மாதிரி பேசி நான் பார்க்கல, நீ ஹியூமன்ஸ் மாதிரி பேசுற, நீ இந்த இடத்துல கிங் நீயான்னு தானே கேட்டேன், எதுக்கு கேட்டேன்னு தெரியல, பட் ஃபேக்ட் என்னன்னா நான் தாண்டா கிங்குன்னு சொல்ல. அடுத்த நிமிஷம் தன்னோட ஆறாவை ரிலீஸ் பண்ண அவனுக்கு டவுட்டே ஆயிடுது, அடடா இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீலிங் தேவை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ண இந்த உணர்வு வந்து அந்த பையன் கிட்ட இருந்து கிடைச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நிமிஷமே அவனோட ஸ்வாடு மட்டும் உடையது இல்லாம அவனோட தலையும் அதோட தரையில விழுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் டனலுக்குள்ள வந்து இவங்க போராடி சமாளிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப அடிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அதுல நம்மளால முடியாதுடா, இந்த இடத்துல இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு பேக்கியோன்னு கேட்க, டேய் என்னால முடிஞ்சிருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்துருவோம்டா, அது மட்டும் இல்லாம சீக்கிரமா
இந்த இடத்த விட்டு போகணும்னா இந்த ஆண்ட்லாம் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஆக்சிஜன் வேற இந்த பிளேஸ்ல உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்னால இதை பயன்படுத்த முடியும், அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்மளால வெளியே போறது கூட எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காதுடா. அடடா இந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப அடிபட்டுக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு திரும்ப போறதுக்கு. பேங்க் யூன் இருந்த வரைக்கும் எங்களால எல்லாமே ஹீல் பண்ணி முடிஞ்சளவுக்கு போராடணும். பட் அவன் இல்லை, இப்போ எல்லாருமே இப்போ ரொம்ப அடிபட்ட நிலைமையில இருக்கும். என்னதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க இவன் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும் போதே அடுத்த நிமிஷமே 2 ஆண்ட் வந்து இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண வர இதோட எங்க கதை முடிஞ்சு சொல்லிட்டு பேக்கியோன்னு நினைப்பான் பாருங்க. கீழே அவனுக்கு ஒரு ஷேடோவும் கிரியேட் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவோட ஷேடோவும் அந்த 2 ஆட்டையும் பிடிச்சி கழுத்து நெருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ண வேலை தான். பேக்கியனும் என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இது பிளாக் சோல்ஜர் ஆச்சு, அப்ப கண்டிப்பா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இப்போ அந்த சோல்ஜர் காமிக்க அந்த சோல்ஜருக்குள்ள இருந்து பிரசன்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ வந்து வெளியே உணர்றான். இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு வேற லெவலாக இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஃபைனலாக வந்த சீனு உண்மையிலே வெறித்தனம், ஹீரோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் அனிமேஷன்ல எப்படி பண்ண போறான்றது தெரியல. முடிஞ்சளவுக்கு சூப்பராக இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, சில இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.